அழகிய கடனும் மறுமை வெற்றியும். எல்லாம் கடன் கேட்குறான் அப்படின்ட்டு. இப்போ கடன் யார் கேட்பா? பஞ்சத்தில் அடிபட்டவங்க தான் கேட்பாங்க, இல்லாதவங்க தானே கேட்பாங்க. இப்போ அல்லாஹ் எதுக்கு சொல்கிறான்? அழகிய கடன் எதுக்கு சொல்கிறான்? நமக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக சொல்கிறான். ஏன்? அல்லாஹ்வுடைய தீனை, அதாவது அல்லாஹ் புகழப்படணும் அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய ரசூல் தான் செய்யணும். அப்போ அந்த ரசூல் தூக்கி நம்ம மேலே அந்த பணியை ஒப்படைச்சிட்டு என் சார்பாக நீங்கள் செய்யுங்க, மறுமையில் கூலி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். புரியுதா? இப்போ நீங்கள் இப்போ ரோட்டில் 10 பேர் போயிட்டுருக்குறான், இவங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு செய்ய சொன்னால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவோம்? ஒரு 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 பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த ஏரியாவில் இருக்கவங்கன்னு வச்சு, என்னங்க போங்க, நான்லாம் செய்ய மாட்டேங்க போங்கம்மா. ஸ்டாலின் முதலமைச்சர் வராரு, இல்லை ராகுல் காந்தி வராரு, உங்கள் வீட்டில் சாப்பாடு செய்யணும், உங்கள் வீட்டில் சாப்பிட்ற சொல்கிறேன் விரும்புகிறாரு, அப்படி என்ன பண்ணுவோம்? ரெடி பண்ணி போ ஆள் ஆடை படிக்க வச்சுருவோம், எல்லாம் பண்ணிடுவோம். என்ன மீடியா ஃபுல்லாக அட்டென்ஷன் ஆயிரும். ஸ்டாலின் இந்த வீட்டுக்கு வந்தார். ஏன் வந்தார் ஸ்டாலின்? ஏன் வந்தார் ராகுல்? அப்படி என்ன இந்த வீட்டில் இருக்கிறது? அது கண்ணியப்படுத்துறது. அந்த ஏழை மக்கள் அவங்க போவாங்க பாரு, அந்த லோயர் கேஸ்ட் இருப்பாங்க, அவங்க வீட்டில் போய் கூழ் குடிப்பாங்க. குடித்தா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அது ஒரு மரியாதை. அப்போ எல்லாம் என்னங்கிறான், எனக்கு கடன் கொடுங்கப்பா அப்படின்னும். அப்போய் அல்லாவுக்கு கடனா? நான் கொடுக்கறதா? இதான் ஒரு சாபி சொல்லுவாங்க, ரசூல்லா நேராக ஒரு சாபியோட வீட்டுக்கு போயிட்டு, வாங்க அல்லாவுடைய தூதர். அவரு கையும் கவராது காலும் கூடாது, பதட்டத்தில் வாங்க அல்லாவுடைய தூதரே வாங்க அப்படிம்பாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை இந்த சூறா ஒன்று இறங்கியிருக்கு, அது அல்லாஹ் உங்கள்கிட்ட ஓதி காட்ட சொன்னான். என்கிட்ட ஓதி காட்ட சொன்னானே? என்ன சொல்கிறீங்க? குரான் என்ன சொல்கிறீங்க அப்படிமா? இல்லை ஆமாம் அல்லாஹ் சொன்னான் அப்படின்னா. என் பேரை சொல்லி சொன்னானா அப்படிமா? ஆமாம் பேரை சொல்லி தான் சொன்னான் அப்படி. உடனே பொலன்னு அழுவ ஆரம்பிச்சுடுவார். என் பேர் அல்லாஹ் வாயில வந்துருச்சா, முடிஞ்சதுன்னு ஜாக்பாட்டு அப்படிம்பாரு. அது மாதிரி அல்லாஹ் கடன், இது எவ்வளோ பெரிய பாக்கியம். புரியுது? அல்லாவுடைய தீனுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறது, ஒரு மைக் வாங்குறது, ஒரு கேமரா வாங்குறது, ஒரு ஒரு அசசரிஸ் வாங்கிறது, ஒரு புக் அடிக்கிறது, ஒரு ஃபண்டு கொடுக்கறது, எவ்வளோ பெரிய பாக்கியம். கடனுங்கிறான். கடன் யார்கிட்ட வாங்கணும்? நண்பர்கள்ட்ட வாங்கணும். எல்லாம் சொல்கிறான்ல கொஞ்சம் நேரத்தில் முன்னாடி போன வசனங்கள் இல்லைன்னு சொன்னான், நண்பர்கள். என்னுடைய அல்லாஹ், அதாவது மூமினுக்கு யார் நண்பர்? மற்றவங்க கூட நட்பு வச்சுக்காதீங்க நீங்கள். அது ஏன்னா அதுக்கு பதிலாக ஏன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுங்க. என்னடா பாக்கியம் இது, என்ன லெவல் இது! ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அல்லாஹ் கூப்பிட்டு போகிறான். அடிமை அவன் போட்டாதான் பிச்சை. என்ன அவன் கையில் உயிர், என்ன எல்லாம் அவன் கையில் தான் இருக்கு. என்ன அவன் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறான், கடனுங்கிறான். இதெல்லாம் நம்மளை கண்ணியப்படுத்துகிறான் அல்லாஹ். மலக்குகள் எப்படி பார்ப்பாங்க? அல்லாஹ் கடன் கொடுக்குறாங்க, இவங்கெல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க, அவங்க ஜின்கள்லாம் அடிமையாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அற்ப பொருளாக இருக்குது, நம்மளும் அடிமை தான். ஆனால் அல்லாஹ் நம்மளை அந்தஸ்து எப்படி கண்ணியப்படுத்துகிறான். அதாவது நம்மளை அந்த வேலை செய்யுங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த கடன் வாங்குவோம். அவங்க என்ன கிண்டல் பண்ணுறாங்க, அல்லாவுடைய நிலைமை பற்றியா? இவன் நினச்சா எவ்வளோ தங்கம் வெளிப்படுத்தலாம், எவ்வளோ வைரம் வெளிப்படுத்தலாம், அதெல்லாம் தீர்ந்து போயிடுச்சான். இந்த பஞ்சப்பராரிகள்கிட்ட யார்? இவங்ககிட்ட கடன் கேட்குறேன். தௌபாவில் வரும், 9 அத்தியாயத்தில் வரும். ஒரு ஏழை ஒருத்தர் கொண்டாந்து பேரிச்சம்பழம் கொடுப்பார். அப்போ கிண்டல் பண்ணுவானுங்க. அந்த சம்பவம் வரும்போது டீட்டெயிலாக அதை பார்ப்போம். அதெல்லாம் அல்லாவுக்கு அழகிய கடன். இதை வச்சு தான் அல்லாஹ் இந்த பிச்சைக்காரங்கிட்ட தான் கடன் வாங்கி இப்படி பண்ண போகிறானா? இதெல்லாம் யாருனால பேச முடியும்? நினச்சி பாரு. அல்லாஹ் சொல்கிறேன், அல்லாவுக்கு கலாய்க்கிறிய, யாரடா கலாய்க்கிற நீ? ஒரு அறிவு வேண்டாம், ஒரு காமன் சென்ஸ் வேண்டாம். உண்மை யாதெனில் உம்முடைய இறைவனிடமிருந்து அளவில் இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதம் அவர்களில் பெரும்பாலோரிடம் வரம்பு மீறலையும் அசத்திய போக்கையும் இன்னும் அதிகப்படுத்துகிறது.